Hi friends, welcome to Zoya.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி டேஸ்டியான ஆலு பராத்தா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வேக வச்ச 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருங்க அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் தேய்க்கணும். ரொம்பவும் தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலாக தேய்ச்சா போதும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு தூக்கிட்டு இந்த மாதிரி பராத்தா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பராத்தா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்னும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஆலு பராத்தா ரெடி. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.